Though I moved back from the US, I did not have a lot of savings. Appo, what is the best and cheapest way of starting a store? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு we opened a website. வெப்சைட் இல்லை, இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக் பேஜ்ல இன்னைக்கு பொட்டேட்டோ இருக்கு, இந்த ஃப்ரூட் இருக்கு இப்படின்னு ஒரு 4-5 ஐட்டம் மட்டுமே லிஸ்ட் பண்ணி ஆரம்பிச்ச ஒரு ஸ்டோர் தான் அது. மண் பாத்திரம் இருக்கு, கல்சட்டி இருக்கு, கல்சட்டிலேயே உங்களுக்கு வந்துட்டு சீசன்ட் இருக்கு, அன்சீசன்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இரும்பு இருக்கு, அதுக்கப்புறம் காஸ்ட் அயர்ன் இருக்கு, பிராஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஈய பாத்திரம் இருக்கு, காப்பர் இருக்கு, பேம்பூ, வுட், அதுக்கப்புறம் இந்த அம்மிக்கல் சமாச்சாரம். ஒரு ட்ரெடிஷ்னல் கிச்சன் வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல உங்க பாட்டி வீட்டுல நீங்க என்னெல்லாம் பார்த்திருப்பீங்களோ, என்னெல்லாம் நீங்க இமேஜின் பண்ணிருப்பீங்களோ அது எல்லாமே வந்துட்டு எங்ககிட்ட இருக்கு. அதனால இந்த ஊர்ல வாங்கணும், இந்த ஆர்டிசன் கிட்ட ஏன் வாங்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு ப்ராப்பர் இது சோர்ஸ் பண்ண முடியும். எந்தெந்த ஊர்ல போய் வாங்குறீங்க? என்னோட பிசினஸ் சீக்ரெட்ஸ் எல்லாமே கேக்குறீங்களா? இல்ல தெரிஞ்சுக்கலாம் தான், அதுதான் அப்படிதான் சொல்ல முடியாது. அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நான் பெருசா எதுவும் வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணல, எந்த பேப்பர்லயும் எதுவும் ஆட் எல்லாம் கொடுக்கல, ஏன்னா அப்பெல்லாம் இல்ல காசு, இதெல்லாம் பண்ணணும்னு கூட தெரியாது. ஃபேஸ்புக்ல வந்துட்டு அந்த ஈவெண்ட்டை மட்டும் கிரியேட் பண்ணேன். அண்ட் அதை பார்த்துட்டு அன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே அண்ட் சண்டே சேல் இருந்தது. சாட்டர்டே அன்னைக்கே நான் மொத்தத்தையும் வித்துட்டேன். ஸோ அன்னைக்கு தான் ஐ அண்டர்ஸ்டுட் தட் there is a lot of people who are very much interested in understanding about this. ஸோ அந்த 25,000 ரூபாய் எங்க அம்மா கிட்ட வந்துட்டு நான் கடன் வாங்கி அதை அடுத்த நாள் அவங்க கிட்ட நான் திருப்பி கொடுத்தேன். அதை கொடுக்கும்போது எனக்கு இருந்த சந்தோஷம் உங்களால வந்துட்டு டிஸ்கிரைபே பண்ண முடியாது. இன்னைக்கு வந்துட்டு கோடிக்கணக்கில் நாங்கள் இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னால இவ்வளவு பெரிய ஈசிஆர்ல மெயின் ரோட்ல இவ்வளவு பெரிய கடையை போட முடியுது, அதுக்கு ஒரு தைரியம் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா வந்துட்டு என்னோட கஸ்டமர்ஸ் தான் சொல்லணும். மிஸ் ஆஃப் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த டிஸ்கஷன் யார் கூட இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உமன் ஆண்டர்பிரனர். சஸ்டைனபிலிட்டிங்கிற ஒரு குறிக்கோளோட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் ஆர்கானிக் ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருந்து இப்போ கிச்சன் வேர் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆனர் கிட்டே அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கயல்விழி, வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ஃபைன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க. ஸோ நீங்க என்ஜினியரிங் படிச்சு முடிச்சு இப்போ பிசினஸ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ அந்த ஒரு ஜேர்னி பத்தியே நம்ம ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க மேம். பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில. இங்க ஸ்கூலிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சேன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு எனக்கு சாஃப்ட்வேர் லைன்ல தான் ஜாப்ஸ் கிடைச்சது. ஐ வாசன்ட் இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஸோ மாஸ்டர்ஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டு யூஎஸ்க்கு போயிட்டேன். மாஸ்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு அங்கே வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தை அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்தியாவுக்கு திரும்பி வரணும். இங்கே வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்சிபிளா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன் முதல்ல இருந்து. திரும்பி வந்துட்டு இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஐ ஹேட் த சான்ஸ் டு விசிட் அ ஃபார்மர். ஸோ அவரோட ஃபார்ம் வந்துட்டு புளியங்குடின்னு சொல்லி ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டடா போனாங்க. போயிட்டு அவரோட ஃபார்மை சுத்தி எல்லாம் நடந்து காட்டிட்டு இது இப்படி பண்றோம், அதை அப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு வந்துட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் இங்க இந்தியால வந்துட்டு இந்த அளவுக்கு விமர்சையா அவங்க ஒரு பண்றது வந்துட்டு தெரிஞ்சுது. அப்போ அன்னைக்கு மத்தியானம் அவர் வீட்டுல தான் சாப்பிட்டோம். கீழே தரையில வந்துட்டு இலை போட்டு சாப்பிட்டோம். அவரும் எங்க கூட, அவருக்கு 70 வயசு இருக்கும் அப்போவே, திஸ் இஸ் லைக் 10 years ago. இலை போட்டு எங்க கூட நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்து சாப்பிட்டாரு. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு தட் வாஸ் வாட் ரியலி ட்ரிகர்ட் அ சேஞ்ச் இன் மை லைஃப், ஐ ஷுட் சே. அவர் என்ன சொன்னாருன்னா, என்னோட ஃபார்மை விட்டு வெளியில போய் வாங்குறது வந்துட்டு 2 விஷயம் தான். காசு கொடுத்து நானா வாங்கணும் அப்படின்னா அது 2 விஷயம் வாங்குவேன். ஒன்னு டீசல், என்னோட ஜீப்க்கு டீசல் வாங்கணும், இன்னொன்னு உப்புன்னு சொன்னாரு. ஸோ அந்த காலத்திலேயே அந்த மனுஷன் லைஃப் லாங் அவரோட வாழ்க்கை பூரா சஸ்டெயினபிளா அவரோட ஃபார்ம்லயே வந்து வாழ்ந்திருக்காரு. அவரால் பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு நம்மளாலையும் பண்ண முடியும். அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்ம்ல தான் போய் இருக்கணுமா அப்படிங்கிறது வந்துட்டு இல்லை. நம்மளோட வாழ்க்கை வேற, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேற. நம்ம இங்க சிட்டில இருக்கோம். ஹவு கேன் வி ரிலேட் டு தட் லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம், ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் மாத்தினா கூட போதும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுதான் வந்துட்டு ஆர்கானிக் ஃபுட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், anything that you need for a kitchen, Indian kitchen, அது எல்லாத்தையும் வந்துட்டு கொடுக்கணும் இங்க சென்னையிலன்னு சொல்லிட்டு we started the first online organic store சென்னையிலேயே. It started doing well and then ஒரு கடையா ஒன்று அதை மாத்தி பண்ணோம். அந்த வருஷத்துல ஆரம்பிச்சோம். அது வந்து ஒரு 2013ல ஆரம்பிச்சோம். அண்ட் ஆஃப்டர் தட் வெறும் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸும் கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸும் கொடுத்தா மட்டும் பத்தாது. அதை ப்ராப்பரான முறையில நம்ம வந்துட்டு சமையல் பண்ணோம்னா தான் வந்துட்டு அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம எக்ஸ்பென்சிவா ஒரு விஷயம் பண்றோமே தவிர அதோட பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்காதுன்ற மாதிரி. ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட ஆர்கானிக்கா நீங்க வாங்குறது உங்களோட ஹெல்த்துக்கு பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிசல்ட் வேணும்னா அதை ப்ராப்பரா சமைக்கணும்.
எப்படி ப்ராப்பரானா என்ன அர்த்தம் அப்படின்னும் போதுதான் ட்ரெடிஷ்னல் குக்வேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் வந்துட்டு இட் கேம் இன் டு பிக்சர். ஒரு 2-3 கிளே பாத்திரம், ஒரு 2-3 இரும்பு தோசை கல்லுல ஆரம்பிச்சு இன்னைக்கு எனக்கு வந்துட்டு சென்னையில, பெங்களூர்ல, ஹைதராபாத்ல கடை இருக்கு. And we are also doing it online and we are shipping it world over. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருந்துச்சு? அப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அது எப்படி ப்ராஃபிட் எப்படி ஆயிருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. நான் ஆரம்பிச்சப்போ வந்துட்டு சொன்ன மாதிரி அந்த கிளே பாத்திரம் ஒரு 2-3 இப்படி தான் ஆரம்பிச்சோம். அப்பவே கஸ்டமர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆசையா எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சாங்க, நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய அதுக்கு வந்துட்டு இது எப்படி பண்ணணும், எப்படி பாத்துக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் டீப்பா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு சின்ன இவெண்ட் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணேன், ஒரு சேல் ஒன்று கண்டக்ட் பண்ணேன். அப்போ என்னோட அரைப்புறம்ல இருந்த அந்த சின்ன கடையிலேயே வந்துட்டு வெறும் கிளே பாத்திரம், அப்புறம் கிளேல வந்துட்டு வாட்டர் பாட்டில், கிளேல வந்துட்டு வாட்டர் ஸ்டோர் பண்ற பாட்டு, அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ், ஒரு 5-6 வெரைட்டி அப்பவும் சின்ன அளவுல தான் பண்ணேன். பட் ஒரு 20,000 ரூபாய் அன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அந்த ஒரு இவெண்ட்டுக்கு வந்து 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நான் பெருசா எதுவும் வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணல, எந்த பேப்பர்லயும் எதுவும் ஆட் எல்லாம் கொடுக்கல. ஏன்னா அப்பெல்லாம் இல்ல காசு அதுக்கெல்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும்னு கூட தெரியாது. ஃபேஸ்புக்ல வந்துட்டு அந்த இவெண்ட்டை மட்டும் கிரியேட் பண்ணேன். அண்ட் அதை பார்த்துட்டு அன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே அண்ட் சண்டே சேல் இருந்தது. சாட்டர்டே அன்னைக்கே நான் மொத்தத்தையும் வித்துட்டேன். So அன்னைக்கு தான் I understood that there is a lot of people who are very much interested in understanding about this. So it is not only about selling something, it is not only about having everything under one roof, but it is about what knowledge are you imparting. இது எப்படி பார்த்துக்கணும், இது என்னது, இதுல என்ன சமைக்கலாம், என்ன சமைக்க கூடாது, எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற அந்த என்னென்ன உங்களுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கேள்வி இருக்குமோ அத்தனை கேள்விக்கும் வந்துட்டு நீங்க வந்துட்டு கொடுக்கறதுனால தான் this brand was able to grow from what it used to be to what it is now. So அந்த 25,000 ரூபாய் எங்க அம்மா கிட்ட வந்துட்டு நான் கடன் வாங்கி அதை அடுத்த நாள் அவங்க கிட்ட நான் திருப்பி கொடுத்தேன். அதை கொடுக்கும்போது எனக்கு இருந்த சந்தோஷம் உங்களால வந்துட்டு டிஸ்கிரைபே பண்ண முடியாது. இன்னைக்கு வந்துட்டு கோடிக்கணக்கில் நாங்கள் இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னால இவ்வளவு பெரிய ஈசிஆர்ல மெயின் ரோட்ல இவ்வளவு பெரிய கடையை போட முடியுது, அதுக்கு ஒரு தைரியம் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா வந்துட்டு என்னோட கஸ்டமர்ஸ் தான் சொல்லணும். ஐ மீன் the kind of confidence that they place on the brand is what has helped me grow. இப்படி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம செல் பண்ண ஆரம்பிக்கும் போது ரிசர்ச்ங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுத்துச்சு இதை பத்தி ரிசர்ச் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு? எங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருந்தது. இதுல எனக்கு பெரிய சர்ப்ரைசிங் விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க இந்த கடையில வித்துட்டு இருக்க பாத்திரம் அத்தனையுமே வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே முக்காவாசி சோர்ஸ் பண்ணிடுறோம். அதோட அந்த கைவேலை தெரிஞ்ச மக்கள் வந்துட்டு இங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. நான் ஆரம்பிச்ச புதுசுல, so this was sometime in 2015-16 டைம்ல வந்துட்டு அவங்க எப்படி இருந்தாங்களோ இன்னைக்கு நான் வளர்ந்த மாதிரி அவங்களும் வளர்ந்துருக்காங்க. ஸோ கிளே பாத்திரமா இருக்கட்டும், பிராஸா இருக்கட்டும், சோப் ஸ்டோனா இருக்கட்டும். சோப் ஸ்டோன்லாம் வந்துட்டு ஒரு சின்ன கிராமத்துல ஒரு 2-3 ஃபேமிலிக்கு மட்டுமே தெரிஞ்சு, அதாவது அவங்க மட்டும்தான் அன்னைக்கு அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கிராமம் மொத்தமாவே இதுதான் பண்றாங்க. அவ்வளோ வளர்ந்துருக்கு இந்த பிசினஸ். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு see that phenomenal growth in something which was going to die, almost going to die. நான் ஆரம்பிச்ச புதுசுல கல் சட்டினா என்ன, இது எதுக்கு, இதெல்லாம் இன்னும் யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்காத கேள்வி கிடையாது. ஆனா இன்னைக்கு அதை டிபெண்ட் பண்ணி இருக்கவங்க இன்னும் நான் என்னோட பசங்களையும் வந்துட்டு இது எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லி கொடுத்து அவங்களையும் இந்த பிசினஸ்ல கொண்டு வரேன்னு சொல்ல வைக்கிறது வந்துட்டு I see that as my success. ஆரம்ப கட்டத்துல காம்படிட்டர்ஸ் ரொம்பவே கம்மியா இருந்து இப்ப நீங்களே சொல்லியிருக்கீங்க எல்லா இடத்துலயும் ரொம்பவே அது வளர்ந்துருக்குங்கன்னு. அப்ப எந்த விதத்துல அந்த டைம்ல நீங்க மார்க்கெட்டிங் பண்ணீங்க, இப்ப அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டு போறீங்க? அன்னைக்கு நான் ஆரம்பிச்ச புதுசுல வந்துட்டு நான் காம்படிஷன் பத்தியோ இல்லைன்னா நான் வந்துட்டு இத்தனை கடை போடணும்னோ இல்லைன்னா வந்துட்டு நான் பிசினஸ் வேல்யூ ரெவென்யூ டேர்ம்ஸ்ல வந்துட்டு இந்த அளவுக்கு அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு நான் பண்ண வேலை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு பாத்திரத்தையும் வந்துட்டு நான் பார்த்து ரசிச்சு அதுல சமைச்சு அப்படிதான் நான் வந்து பண்ணேன். நான் ஒவ்வொரு பாத்திரமும் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னா அதை பத்தி நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நான் எப்படி போய் எல்லாரையும் பார்த்தேன், நான் எங்க இருந்து வாங்கினேன், இந்த மாதிரி என்னோட ஜேர்னியை வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ தட் வாஸ் லைக் சம்திங் தட் ஐம் டெல்லிங் மை கஸ்டமர்ஸ். அவ்வளவுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணேன். That is what helped me grow. இன்னைக்கும் that is what is helping me grow. இந்த ஒரு பிசினஸ் இவ்வளோ பெருசா ஹேண்டில் பண்றதுங்கிறது கண்டிப்பா ஈஸியான விஷயம் இல்ல. நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போறீங்க? ஆரம்பத்துல வந்துட்டு it was easy for me. It was என்னோட ஓன் டைம்ல ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ எனக்கு டைம் இருந்தது, எவ்ரிதிங் வாஸ் ஆன்லைன் அப்போ. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நான் ஆர்டர்ஸ் பேக் பண்ணுவேன், இந்த டைம்ல வந்துட்டு நான் பேமெண்ட்ஸ் போடுவேன், இந்த டைம்ல என்னால அதை மேனேஜ் பண்ண முடிஞ்சது.
பட் வளர வளர வந்துட்டு ஐ ஹேட் ஐ வாஸ் வெரி லக்கி அண்ட் ஃபார்ச்சுனேட் தட் ஐ ஹேட் லைக் மைண்டட் உமன் ஒர்க்கிங் ஃபார் மீ. எங்களோட ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முக்காவாசி உமன் தான். அதுல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு தே ஆர் லைக் வெரி இன்வால்வ்ட் அண்ட் இன்வெஸ்டட் இன் வாட் தே டூ. ஒருத்தங்களை நான் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ்க்குன்னு எடுத்திருப்பேன், ஒருத்தங்களை நான் வந்துட்டு கஸ்டமர் கேருக்குன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா தே won't be doing only that. They will involve themselves with everything. யார்கிட்ட போய் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கனாலும் they'll be able to tell you. So that is how it is. So I've been fortunate. We've been able to grow because there's so much of positivity around me. இந்த மாதிரி பாசிட்டிவா இருந்தாலும் நிறைய சேலஞ்சஸும் இந்த ஒரு 10 வருஷத்துல நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. சேலஞ்சஸ் எல்லாமே எல்லாருக்கும் இருக்கிறது தான். பட் you can look at them as challenges, but you should always think, how can I figure this problem out? அவ்வளவுதான். ப்ராப்ளம் சால்விங் தான். எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம்னு மட்டும் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமா நம்மளுக்கு இருக்காது. ஸோ ஒருத்தர் உட்கார்ந்து யோசிக்கிறத விட 4 பேரா சேர்ந்து உட்கார்ந்து யோசிச்சோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கு ஈஸியா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட கூச்சமே இல்லாம போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். அண்ட் பீப்புள் ஹூ ஆர் ஹியர் ஆல்சோ தட் இஸ் ஹவ் தே லுக் அட் திஸ். ஸோ முக்காவாசி இப்போ இருக்க இன்னைக்கு சிச்சுவேஷன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறதே எனக்கு கொண்டே வரமாட்டாங்க. because they know how to solve it. இந்த ஸ்டோர்ல இப்ப என்னென்ன நீங்க செல் பண்றீங்கன்னு கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? ஷூர். மண் பாத்திரம் இருக்கு, கல்சட்டி இருக்கு. கல்சட்டிலேயே உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. சீசன்ட் இருக்கு, அன்சீசன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இரும்பு இருக்கு, அதுக்கப்புறம் காஸ்ட் அயர்ன் இருக்கு, பிராஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஈய பாத்திரம் இருக்கு, காப்பர் இருக்கு, பேம்பூ, வுட், அதுக்கப்புறம் இந்த அம்மிக்கல் சமாச்சாரம். ஒரு ட்ரெடிஷ்னல் குக்கிங், ஒரு ட்ரெடிஷ்னல் கிச்சன் வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல உங்க பாட்டி வீட்டுல நீங்க என்னெல்லாம் பார்த்திருப்பீங்களோ, என்னெல்லாம் நீங்க இமேஜின் பண்ணிருப்பீங்களோ அது எல்லாமே வந்துட்டு எங்க கிட்ட இருக்கு. கண்டிப்பா ஆர்கானிக் சொல்லி இல்லைன்னா ட்ரெடிஷனல் சொல்லி வரும்போது எப்படியும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ஸோ அது எப்படி ஒரு மிடில் கிளாஸ் நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும்? அது எந்த விதத்துல அவங்களுக்கு அதை போய் சேரலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? லைக் ஐ டோல்ட் யூ, when you spend for your health, it's an investment. கரெக்டா? நீங்க ஆர்கானிக் ஃபுட் தான் சாப்பிடணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா எதனால நீங்க வந்துட்டு அது ப்ரீமியம் பிரைஸ் கொடுத்து நீங்க வாங்குறீங்க? ஒண்ணு, அது ஏன் ப்ரீமியம் பிரைஸ்னு ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டு இருந்ததுனா தான் நம்ம வந்து இட் இஸ் குட் இன்வெஸ்ட்மெண்டா பேட் இன்வெஸ்ட்மெண்டான்னு சொல்ல முடியும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் என்கிட்ட நீங்க ஒரு இரும்பு தோசை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ பை இட், சீசன்டா தான் நாங்க கொடுக்குறோம். நீங்க அதுல வந்து தோசை போடுறீங்க, உங்களுக்கு அதுல இருந்து வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வேற எந்த தோசைகளையும் யூஸ் பண்ண மாட்டீங்க. தட் இஸ் தேர் ஃபார் லைஃப். யூ வில் ப்ராபப்ளி ஹேண்ட் இட் ஓவர் டு யுவர் டாட்டர் ஆர் யுவர் சன் ஃபார் தட் மேட்டர். அண்ட் இந்த மாதிரி ஹேண்ட் மீ டவுன்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நீங்க அது எக்ஸ்பென்சிவா இல்ல அது கம்மியா அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இந்த பிசினஸ் இல்லாம வேற என்னென்ன பிசினஸும் நீங்க எடுத்து பண்றீங்க? இங்க ECRல வந்துட்டு for the first time we have Hibiscus Cafe. We also have Sweet Stories சொல்லிட்டு ஒரு பேக்கரி. And we are having a South Indian kitchen called Muttram. Essential traditions illama we have a continental cafe, a bakery and a South Indian kitchen. இனிமே ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன கோலா வச்சிருக்கீங்க? ஃபியூச்சர் கோல் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். பிசினஸ் டர்ம்ஸ் அப்படின்னு வந்துட்டு இதெல்லாம் அச்சீவ் பண்ணணுங்கிறது வந்துட்டு இட்ஸ் பிகம் அ வெரி ஆட்டோமேட்டிக் திங். நிறைய கடை ஓப்பன் பண்ணணும், நிறைய சிட்டிஸ்க்கு போகணும், நிறைய பேருக்கு நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணணும். அதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் கோல்ஸ் தட் வி ஹேவ். ஆஸ் அ பர்சன் ஐ வாண்ட் டு கிரியேட் அ ecosystem, an ecosystem of people who are able to lead as an example. I want to have a set of people who can spread that ecosystem further, where you are happier, healthier, satisfied, more confident with your life, and you are just content. That should be the goal, and that is my goal. ஓகே மேம். அதே மாதிரி நீங்க நிறைய ஒர்க் ஷாப்ஸும் பண்றீங்க. ஸோ என்னென்ன மாதிரி ஒர்க் ஷாப்ஸும் நீங்க கொடுக்குறீங்க? இப்போ நாளைக்கு we have a farmers market event. ஸோ அன்னைக்கு வந்துட்டு we have கலரி பயட்டுக்கு ஒரு இது இருக்கு, ஒரு ஈவெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு வீல் பாட்டரி பண்றோம், அந்த பாட்டரி கத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கார்டனிங் ஒர்க் ஷாப் இருக்கு. ஸோ வி டூ எப்படி சொல்றது, பீட்சா ஈவெண்ட்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் கப் கேக் ஈவெண்ட்ஸ் பண்றோம். எங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு வி ஆர் ட்ரைங் டு டூ. இது எல்லாமே இன்ஸ்டாகிராம் த்ரூ மட்டும் தான் நீங்க மார்க்கெட்டிங் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்றீங்களா இல்ல உங்களுக்கு வேற? நாங்க ரெகுலரா பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மூலமா தான். சம்டைம்ஸ் பேப்பர் ஆட்ஸும் நாங்க பண்றோம். சோ இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ல நீங்க எங்க இருந்து மேம் போய் பை பண்ணி இங்க செல் பண்றீங்க? ஆரம்பத்துல வந்துட்டு எங்களுக்கு கோயம்புத்தூர் அக்ரிக் யூனிவர்சிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுல வந்துட்டு ஒரு ஆர்கானிக் அந்த ஸோ பிஃபோர் அ டெக்கேட் அகோ கோயம்புத்தூர் அந்த யூனிவர்சிட்டிலேயே வந்துட்டு ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் விங் ஒன்று இருந்தது. அதுல ஒரு ப்ரொஃபஸரோட ஹெல்ப் வச்சுட்டு அவங்க வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவர் மூலமா எங்களுக்கு ஓரளவுக்கு கான்டாக்ட்ஸ்லாம் கிடைச்சது.
ஒரு கான்டாக்ட் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து யூ வில் கெட் மல்டிபிள் கான்டாக்ட்ஸ். ஸோ ஆர்கானிக் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் யூ ஹேவ் டு விசிட் ஈச் ஃபார்ம். ஒருத்தங்க சர்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்கனாலோ ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைக்க போதுனாலோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு யூ கான்ட் டிசைட் வெதர் இட் இஸ் ஆர்கானிக். ஒரு ஃபார்முக்கு போய் அவங்க பண்ற மெத்தட்ஸை கேட்டு என்ன ட்ரெடிஷ்னலாக நீங்கள் பண்ணுறீங்க, எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க, ஒரு மினிமம் 5 to 6 years அவங்க ஆர்கானிக்காக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தென் அதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கெமிக்கல் ரெசிடியூலாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் குட் ஃபார் யூ. ஸோ அதெல்லாம் நாங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டது தான். எடுத்த உடனே வந்துட்டு ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் தான் நான் வச்சிருக்கேன்னு சொன்னாங்கன்னா நம்ம வாங்கிடுவோம். அப்படியெல்லாம் வாங்க முடியாதானா? ஏன்னா நீங்கள் கடை வச்சு நீங்கள் அதை விற்கிறீங்க, உங்கள் பேர் போட்டு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா யூ நீட் டு டூ மோர் ரிசர்ச் இன்டு இட், மோர் கொஸ்டின்ஸ், மோர் விசிட்ஸ், இதெல்லாமே இருக்கு. அப்படிதான் வந்துட்டு ஆரம்பிச்சோம். அதே மாதிரி இப்போ ஒரு கஃபே ஆரம்பிச்சிருக்கீங்க, ஹைபிஸ்கஸ் கஃபே. அது எப்போ ஆரம்பிச்சீங்க? அது ஏன் ஒரு கஃபே ஆரம்பிக்கணும்னு ஒரு தாட் வந்துச்சு? கஃபே ஆரம்பிச்சது வந்து 2021 மார்ச். ஜஸ்ட் கோவிட் அப்பதான் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிற டைம்ல தான் வந்துட்டு வி ஓப்பன் த கெஃபே. கெஃபேக்கான ஒர்க் வந்துட்டு இன்டீரியர் அதுக்கு இது எல்லாமே வந்துட்டு வி ஸ்டார்டட் பிஃபோர் கோவிட். ஸோ அந்த கோவிட் டைம்ல அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இட் வாஸ் அ மெஸ் ஆக்சுவலி. ஹைபிஸ்கஸ் கெஃபே திறக்கும் போது வந்துட்டு இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். பிகாஸ் கோவிட்னா என்ன, எத்தனை நாள் இருக்க போகுது, நம்ம ஓப்பன் பண்ண முடியுமா முடியாதா, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எங்க போகுது, இந்த மாதிரி மல்டிபிள் கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ வி ஜஸ்ட் ஹேவ் டு ஹோப் ஃபார் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வி சோல்ஜர்ட் த்ரூ இட் அண்ட் தென் வி ஆர் வெரி ஹாப்பி வேர் வி ஆர். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வி டுக் தி ஹெல்ப் ஆஃப் செஃப் வில்லி. அவர் வந்துட்டு எங்களுக்கு மெனுவெல்லாம் டிசைன் பண்ணி எங்களோட ஸ்டாஃப் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. வி ஓப்பன் இட் ஆஸ் அ கான்டினென்டல் கெஃபே அண்ட் பேன் ஏஷியன் கெஃபே. பிகாஸ் நாங்கள் இருக்க லொக்கேஷன்ல வந்துட்டு நல்ல கான்டினென்டல் பேன் ஏஷியன் ஃபுட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவ்வளோ இல்லை. அதனால வி ஓபன்ட் a continental pan Asian cafe. கஃபேல இப்ப நிறைய சேலஞ்சஸ் இருந்து, கோவிட் டைம்ல நிறைய சேலஞ்சஸ் இருந்துன்னு சொல்றீங்க. அதே மாதிரி கோவிட் டைம்ல இந்த ஒரு பிசினஸ் நடத்துறதுக்கு எவ்வளவு சேலஞ்சஸ் இருந்துச்சு? There are good and bad things. என்ன சேலஞ்சிங்கா இருந்ததுனாலும் எல்லாத்துலயுமே வந்துட்டு குட் பேட் எல்லாமே இருக்கும். I'll tell you what the good thing was, I'll tell you what the bad thing was. The good thing was that people started thinking about their health. People started understanding that health வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது it became a big deal. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு we were not able to sell anything. But we used that time to market. What we did was we did a lot of live. ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராம் லைவ்ஸ் பண்ணோம். வி ஸ்போக் வித் கஸ்டமர்ஸ். ஏன்னா கஸ்டமர்ஸும் வீட்டில் தான் இருந்தாங்க, நாங்களும் வீட்டில் தான் இருந்தோம். எங்களால் பிஸ்னஸ்லாம் எதுவும் பண்ணவும் முடியல. ஸோ எல்லாம் இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்து வி யூஸ் டு டூ அ லாட் ஆஃப் இன்ஸ்டாகிராம் லைவ்ஸ். வி காட் இன் டச் வித் கஸ்டமர்ஸ். அவங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, என்னெல்லாம் பண்ணலாம், ப்ரீ ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஓப்பன் அப் ஆன உடனே வந்து இமீடியட்லி வி ஸ்டார்டட் செல்லிங். அதே மாதிரி நீங்க ஆன்லைன் ஷிப்பிங்கும் பண்றீங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு பண்றீங்க, இன்டர்நேஷனலாவும் பண்றீங்களா? ஆமா. ஸோ வி ஸ்டார்டட் ஆஃப் டு டூ இட் ஒன்லி ஃபார் த சதர்ன் ஸ்டேட்ஸ். பிகாஸ் எங்களோட பாத்திரம் வந்துட்டு நிறைய அந்த பிரேக்கேஜ்லாம் நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சது. ஏன்னா பேக்கேஜிங் சர்வீஸ் சரியா ஹேண்டில் பண்ணாம தூக்கி போட்டு அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. பட் நவ் we've tried and sorted it out with different packaging methods and all that. So all over India we ship it. International shipping-உம் போயிட்டு தான் இருக்கு. 2013ல இது ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஆன்லைன்ல பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த டைம்ல ஆன்லைனா பை பண்றவங்க ரொம்பவே கம்மியா தான் இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அப்படி சேலஞ்சஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. So to tell you the truth, ஏன் ஆன்லைன்ல ஆரம்பிச்சேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அப்போ எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காசு கிடையாது. Though I moved back from the US, I did not have a lot of savings. அப்போ what is the best and cheapest way of starting a store அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு we opened a website. வெப்சைட் இல்லை, இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக் பேஜ்ல இன்னைக்கு பொட்டேட்டோ இருக்கு, இந்த ஃப்ரூட் இருக்கு இப்படின்னு ஒரு 4-5 ஐட்டம் மட்டுமே லிஸ்ட் பண்ணி ஆரம்பிச்ச ஒரு ஸ்டோர் தான் அது. அப்போ அதுலயே வந்து காமெண்ட்ஸ்லயே என்னென்ன வேணும்னு சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. நம்ம நம்பர் கொடுத்துட்டோம்னா ஃபோன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஃபோன் ஆர்டர்ஸ் வந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நாங்களே பேக் பண்ணி மை ஹஸ்பண்ட் யூஸ் டு டெலிவர் இட். ஸோ ஆல் ஓவர் சென்னை இட் வாஸ் ஹேப்பனிங். பட் அப்போ ஆரம்பத்துல வந்துட்டு we did not really focus on இந்த ஏரியால தான் கொடுக்கணும், இந்த ஏரியால கொடுக்க கூடாது அப்படிலாம் நாங்கள் எதுவும் பண்ணல. We wanted to expand the business as much as we can. So we just jumped inside. அதுக்கப்புறமா வந்துட்டு நல்ல மூவ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வெப்சைட்னு ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்லி we invested in that and we created a website and then we started selling it online. அதே மாதிரி இப்போ ட்ரெடிஷனல் யூட்டென்சில்ஸ் நீங்க செல் பண்றீங்க. அது எங்க இருந்து மேம் அதெல்லாம் பை பண்ணி கொண்டு ஸோ எல்லாமே வந்துட்டு ஆர்டிசன்ஸ், அதை கையால செய்யறவங்க நம்ம ஊர்லயே இருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்கு போய் செப்பரேட்டா நீங்க வந்துட்டு எதனால இந்த ஊர்ல வாங்கணும், இந்த ஆர்டிசன் கிட்ட ஏன் வாங்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு ப்ராப்பர் இது சோர்ஸ் பண்ண முடியும். எந்தெந்த ஊர்ல போய் வாங்குறீங்க மேம்? என்னோட பிசினஸ் சீக்ரெட்ஸ் எல்லாமே கேக்குறீங்களா? இல்ல தெரிஞ்சுக்கலாம் தான், அதுதான் அப்படிதான் சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த டெம்பிள் டவுன்ஸ்னா வந்துட்டு கும்பகோணம் சொல்லுவோம், மதுரை சொல்லுவோம். இதை சுத்தி தான் உங்களுக்கு மெயின் பிசினஸஸே இருக்கும். ஸோ அங்கதான் உங்களுக்கு வந்துட்டு ஆர்டிசன்ஸ் இன்னும் இருக்காங்க. அவங்கள நம்பி தான் வந்துட்டு நம்ம இதெல்லாம் பண்றோம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன குவாலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்க மண் பானைன்னு எடுத்துக்கிட்டீங்க, மண் பாத்திரம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஆத்துல இருந்து எந்த மண் எடுத்து எப்படி பண்ணணும், எதனால அங்க இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் ஒரு சயின்ஸ் இருக்கும். அந்த சயின்ஸ்லாம் என்ன கேட்டிங்கன்னா எனக்கே பாதி விஷயம் தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அது எல்லாமே வந்து ஹேண்ட் மீ டவுன் இன்ஃபர்மேஷன் தான், அவங்க வந்துட்டு சொல்லி பண்றது தான். இதை வந்துட்டு ஒரு பெரிய ஃபேக்டரி செட்டப்ல மாஸா பண்றது கிடையாது. திஸ் இஸ் நாட் மாஸ் ப்ரொடியூஸ்ட். everything that you see here is made by hand. So ஒரு ஆர்டிசன் வந்துட்டு ஒரு 4-5 நாள் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க ஒரு இது பண்றதுக்கு, ஒரு பாத்திரத்தை பண்றதுக்கு. ஸோ ஒன்னு வந்து இன்னொன்னு மாதிரி இருக்காது. எனக்கு இதே மாதிரி ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னா ஃபேக்டரி மேட் தான் நம்ம வந்துட்டு சோர்ஸ் பண்ணணும். ஆல்சோ சம்திங் தட் பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், கஸ்டமர் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் கையில பண்றதுனால ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். சில பாத்திரம் வந்துட்டு கொஞ்சம் சைஸ் கம்மியா இருக்கும் ஆனா வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். சில பாத்திரம் வந்துட்டு சைஸ் பெருசா இருக்கும், வெயிட் கம்மியா இருக்கும். அது ஏன் அப்படின்னா பிகாஸ் எவ்ரி டைம் ஒரு பர்சன் அதை பண்ணும் போதும் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு மெட்டலோட டிஃபரன்ஸ் இருக்கும், ஒரு மண்ணோட டிஃபரன்ஸ் இருக்கும், நிறைய வித்தியாசங்கள் வந்துட்டே தான் இருக்கும். கும்பகோணம்ல வந்துட்டு பிராஸ், பிரான்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். அங்கேயே வந்துட்டு பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுலயே வந்துட்டு ஜெனரேஷனா பண்றவங்க கிட்ட அதோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதுல வந்துட்டு ஸோ பிராஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் an alloy of different metals put together. என்ன அளவுல எந்த மெட்டல்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்திரம் நல்லா இருக்குங்கிறது வந்துட்டு ஒரு சிலருக்கு தான் தெரியும். ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலி அவங்களுக்கு தான் வந்துட்டு ப்ராப்பரான வந்துட்டு அந்த திக்னஸ் தெரியும். இந்த பாத்திரத்துக்கு வந்து இந்த திக்னஸ் இருக்கணும், இந்த பாத்திரத்துக்கு இந்த வெயிட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதை நம்ம பார்த்து கவனிச்சு நம்ம வாங்கணும். உங்களோட பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்னா என்ன சொல்லுவீங்க? கஸ்டமர் எதுக்காக உங்களை தேடி வராங்க? எங்களோட பெஸ்ட் செல்லர்னு பாத்தீங்கன்னா எங்களோட தோசைக்கல்லு தான். எங்களோட சீசன்ட் காஸ்ட் அயர்ன் தோசை தவா தான் எங்களோட பெஸ்ட் செல்லர். ஸோ தோசை கல்லுக்காக தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க யாரா இருந்தாலும். வந்துட்டு நாங்க வச்சிருக்க கலெக்ஷனை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் வந்துட்டு இது நம்மளுக்கு வேணுமா, இது நம்மளுக்கு வேணுமான்ற ஒரு தேவை இருக்கும். அவங்களுக்கு ஒரு தேவையும் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லும் போது இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லும் போது அவங்க வந்துட்டு அதையும் சேர்த்து வாங்குறாங்க. இப்போ ஓகே மேம், கஃபே பத்தி ஹைபிஸ்கஸ் கஃபே, வை தி நேம் ஹைபிஸ்கஸ் கஃபே? அது பின்னாடி இருக்கிற ஹைபிஸ்கஸ் அப்படிங்கிறது இந்த ஃபுல் பிளேஸுக்குமே வந்துட்டு பேர் ஹைபிஸ்கஸ் தான். ட்ரெடிஷனல் குக்வேர், ஆர்கானிக் ஸ்டோர், அதுக்கப்புறம் சில்க் சாரி பொட்டிக், கஃபே, பேக்கரி, இது எல்லாமே சேர்த்து மொத்தமா சேர்த்து தான் we call it as hibiscus. ஸோ நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 5 பெட்டல்ஸ் இருக்கும். அதில் அந்த 5 பெட்டல்ஸ்ல வந்துட்டு we have அதுக்காக 5 டிஃப்ரெண்ட் ரெப்ரஸன்டேஷன்ஸ். ஒன்று ட்ரெடிஷ்னல் குக்வேர் ஸ்டோர், இன்னொன்று ஆர்கானிக் ஸ்டோர், இன்னொன்று சில்க் சாரி பொட்டிக், இன்னொன்று ஹைபிஸ்கஸ் கஃபே, இன்னொன்று இந்த இவென்ட் ஸ்பேஸ், இவெண்ட்ஸ் பண்றதுக்குன்னு சொல்லி we have a separate space. ஸோ இந்த 5 விஷயமும் சேர்ந்து தான் வந்துட்டு ஹைபிஸ்கஸ்னு நாங்க பேர் வச்சோம். இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ புதுசா வந்திருக்கிறது தான் பேக்கரி ஸ்வீட் ஸ்டோரிஸ், அப்புறம் முற்றம் சவுத் இந்தியன் கிச்சன். ஸோ அது 2 எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்ப பேர் மாத்துறது, பேர்லாம் மாற்ற முடியாது. ஓகே மேம். ஸோ கடைசியா இனிமே வரப்போகிற ஃபியூச்சர் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு, அதுவும் ஃபீமேல் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? do whatever you love. நீங்க பேஷனட்டா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா go ahead and do it. Don't think about the challenges, don't think too much, jump into it, and flow with it. அது டெஃபினட்டா நீங்க ஒரு நல்ல இன்டென்ஷனோட ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் நடக்கும். இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க ஜேர்னி ஷேர் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம். உங்க ஃபியூச்சர் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ an opportunity to share it. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.